ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விலாக் எதை பற்றியதுன்னா, இப்போ மணி வந்து காலையில் 3 மணி. இப்போ நாங்கள் புரட்டாசி 1 அன்னைக்கு இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போக போகிறோம். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரோட ஒரு ஃபேமஸான இடம். காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சாச்சு. காலங்காத்தாலே எழுந்திரிச்சி குளிச்சாச்சுங்க. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் முழிக்கலன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கால் பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ என்ன மேலே வந்து குளிச்சுட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கீழே போய்கிட்டு இருக்கோம். டயத்தை பாருங்கள், கரெக்டாக இப்போ 3:30 ஆகிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியில் பாருங்கள், ஒரு ஈக்காக்கா கூட இல்லை, சத்தம் கூட இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, யாருக்கிட்டைக்குமே சத்தம் கொடுக்காமல் நைஸாக வெளியே போய் கோயிலுக்கு கிளம்ப போகிறேன். இது விஷயம் யார்கிட்ட நான் சொல்லக்கூட இல்லை. பார்த்துக்கலாம், காலையில் சொல்லிடலாம். புரட்டாசி 1. ஓம் நமோ நாராயணா. கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. வண்டி எடுத்தாச்சு. இப்போ மணி 3:40. இப்போதான் இருந்துச்சியா போமா? எந்த வட்டமும் இல்லாதவாரு இந்த வட்டம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட்லலாம் நகர கூட முடியாது. பாருங்கள், இந்த ரோட்லலாம் ஆளே இல்லை. எப்பயும் ஆள் நிறையா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து இப்போ 4 மணி ஆக போகுது. வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டைம் கம்மி, டைம் 4. வண்டியை பாருங்கள் எவ்வளோ வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி சரி மட்டும் பாருங்க. அதிகாலை 4 மணி ஸ்ரீவில்லிபுத்தூர். என்னடா இவ்வளோ வண்டி வருது பாருங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் இந்த ஊருக்குள்ளே அஸ் அ ஹோல் ஒரு நாள் முழுக்க கூட இவ்வளோ வண்டி வராது. ஆனால் இன்றைக்கி அந்த 1ஆம் தேதி நாப்பில் எவ்வளோ கூட்டம் வருது பாருங்க. எல்லாம் வெளியூர் ஆட்கள் நிறையா வராங்க. இப்போ பாருங்க, பெரிய டூரிஸ்ட் வேன்லாம் வருது. செல்ல உள்ள இப்படி செல்ல அடிச்சுட்டு போயிடுறாங்கறியா? இந்த நம்ம ஊரில் வந்து நம்மகிட்ட அடிக்கிறது வேண்டா, செல்ல அடிச்சிடுவாங்கன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் இருந்து நம்ம ஊரை தாண்டி போக முடியுமா? என்ன இதுதான் லட்டுக்கடை. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குது. கூட்டம் சரியான கூட்டங்க. இங்கே இன்னைக்கு இந்த புரட்டாசி 5 சனி மட்டும்தான் ரொம்ப கூட்டம், அதிக கூட்டம் இருக்கும். இங்கே கூட்டத்தை பாருங்கள், இங்கே மட்டும் தான் இப்போ மட்டும் தான் இவ்வளோ இருக்கும்.
பேசு பொண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ திருவண்ணாமலை வந்திருக்கோம். ஈஸியாக இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியாக தான் இருக்கு. நல்லா பொண்ணுங்களாம் வந்திருக்காங்க. நல்லா பார்த்துக்கிட்டு கிளறிக்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு போவோம். 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாயா? போகும்போது லட்டு வாங்கிட்டு வருவாங்க, சாப்பிடுங்க. ஐயோ வீடியோ ஆன் பண்ணியா போதா? வீடு ஆன்லைன்ல இருக்கு. ஆமா கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஓடுறோம். ஓடு 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 ஒரு வீடியோ போடுவோம். ரன் ரன். ரன் ரவி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் ராமம் போடுவாங்க. எங்களுக்கு தெரியும் என்ன கோயில் எங்களுக்கு தெரில. எவ்வளோ போடுவாங்க ரவி? ஸ்ரீவில்லிபுத்தூரோட டாப் வியூ. மேலே போயிட்டு தனியாக இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஒரு பேச. பொண்ணு என்ன சாமி? கோயந்தன் சாமியா? இது மகாலட்சுமி சாமி கோயில் பாருங்க. சிறப்பு தரிசனத்தில் போய்கிட்டு இருக்கோம். சிறப்பு தரிசனம் 10 ரூபாயா? என்னடா இங்கே கூட்டம் இருக்கு பாருங்க. இங்கேயே கூட்டமாக இருக்குது. சரியா விஷயம். பொண்ணுங்க எங்க எத்தனை தடவை திருமணாமலைக்கு வந்திருக்கோம்? அதோட வந்து 4 தடவை ஆகி போச்சா? நான் இங்கே வந்து சின்ன பிள்ளைங்க வந்து வாரம் வந்துட்டு இருக்கேன். சரி, போட்டு சீக்கிரம் 4 வாரம் நல்லா சிறப்பாக இருக்கும். வந்துடலாமா? நல்லா வந்துருன்னா இது மழை வரும். பாருங்க. நீ எப்படி வரதெல்லாம் இருப்பீங்களா? வேறதான் இருக்கு. வரதெல்லாம் இருக்கிறது கிடையாது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருக்கோம். ஏதாவது சொல்லுங்க. பூசாரி இந்த கோயிலில் யாட்டியாடா? நான் தான் இருக்க விட்டாங்கன்னா இருப்பேன். யார் போலீஸ்காரனா? இந்த அவரா என்னாரு அவரா? கூட்டம் சரியான கூட்டம். தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. பொது தரிசனம். இந்த பாதையில் நம்ம போனது இல்லையா? பார்ப்போம். சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாமா? பார்த்துட்டு போயிடலாமா சீக்கிரம்? சீக்கிரம் பார்த்து போயிடலாம். ஓகே. என்னது? ராமர் பாதம். இது ராமர் பாதம். பெருமாள் பாதம். பெருமாள் வந்தப்போ இங்கே கால் வச்சிருக்காருங்க. இங்கே தான் இது டாப் ஆஃப் திருவண்ணாமலை. வந்து இதை சாமி கும்பிட்டு போவாங்க.
இங்கே வந்து கூட்டமாக இருக்கலாம். செகண்ட் டைம் முடிஞ்சு போச்சு. தப்பே நம்மளை தள்ளி பின்னாடி தள்ளிட்டாங்க. பர் வியூ ஆஃப் ஸ்ரீவில்லிபுத்தூர். உங்க நல்லது தான் சொல்றான். ஓட்டத்துல செயின் எடுத்துட்டு யார் வருவா? பாத்துருவோமா? பாத்துருவோம். சாமி சார் பார்த்தாச்சா? சாமி பக்கத்தில் வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியல் வந்து நேராக சாமி தான். சாமியை நீங்கள் சீக்கிரமே பார்க்க வந்தாச்சு. சாமியை எடுத்து அடிச்சு விடுவாங்க. இப்போ கூட்டமா ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணு சொல்லுறாங்க பாருங்க. ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல பிடிக்காது, நம்மளை மட்டும் சொல்கிறாங்க. கூட்டத்தை பாருங்க. இங்க இறங்கிக்கிட்டு இருக்க தருணம். நீங்க சீக்கிரமே சாமி பார்த்தாச்சு. நல்லபடியாக ஓம் நமோ நாராயணா. நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லு ஏதாவது சொல்லு. வீடியோக்கு தேவைப்படுது சொல்லு. ஆஞ்சநேயர் கோயில் பெருமாளோட இன்னொரு கோயில் இங்கே கிட்டக்க இருக்குங்க. அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ நீ தான் சொல்லு, இது எதுக்கு வீடு கட்டியிருக்காங்க? வருங்காலத்தில் நம்ம வீடு கட்டுறதா வேண்டி அடுத்த வருஷம் வீடு கட்டிட்டு வரணும்னு அந்த எண்ணத்துல வீடு கட்டுறாங்க. ஓகே பப்பி, இது என்னக்கா சாமி உங்களுக்கு? இதில் என்ன சாமி? ஏதாவது பேச தெரிஞ்சிருக்கு. பப்பி என்ன கோயில் பப்பி? ஆஞ்சநேயர் கோயில் பாஸ். ஆஞ்சநேயர் கிட்ட போயிட்டு இருக்கோமா? ஏங்க இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி போய்கிட்டு இருக்கோம். ஆஞ்சநேயர் என்னது வேண்டுதல் பண்ணுவாங்க? ஆஞ்சநேயருக்கு என்ன ஒன்று பண்ணணும்னா என் காதல் கைக்குடி வர்றதுக்கு கொஞ்சம் வெளியே செஞ்சு இங்கே வேண்டுவாங்க. வெத்தலை மாலை, துளசி மாலை, செந்தூரம் அதெல்லாம் சாத்துறாங்க. இங்கே புரட்டாசி சனிக்கிழமை 1 கிழமை பப்பி ஐயோ செல்ஃபி பஸ் அப்படி எவ்வளோ பஸ் கொடுமா? நின்று பஸ் செல்ஃபி ஏன்டா விடுறீங்க? செல்ஃபி அடிக்கிறேன்னு சொல்லி ஓடிட்டே இருக்காங்க, நிற்காம விடுறாங்க. இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், பயணம் இனிதாக நிறைவேற்றுறது. 3 மணிக்கு எழுந்துச்சு. இப்போ செல்ஃபி எடுக்க போகிறோம். பாய். என் வண்டி எப்படி இருந்தடா? வண்டி எப்படி பண்ணிப்பாங்க நீங்கள்?
எஸ்கேப். வெற்றிகரமாக தப்பிச்சு வந்துட்டோம். வந்தாச்சு வெற்றிகரமா. ஃப்ரெண்ட்ஸ், போன வருஷம்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சைட்லேருந்து ஆளை மாற்றி விடுறாங்க. இந்த சைடு இந்த வருஷம் வந்து க்யூவே மாற்றிட்டாங்க. இதுதான் சென்ட்ரல் லைனு. போடுறா கூட்டத்தை பாருங்க இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பாய் பாய். முடிஞ்சு கிளம்புறோம் வீட்டுக்கு. நல்லபடியாக வண்டி எடுத்துட்டு சாமி தரிசனம் பண்ணியாச்சு, கிளம்புறோம். எங்கடா பார்க்கிங் வண்டி மாட்டி தரணும். மாட்டிடுச்சா? வண்டி மாட்டிக்கிடுச்சுங்களா? வண்டி நிறையா போட்டுருவாங்களா? கண்டிப்பாக போட்டுருவாங்க. பார்த்துக்கலாம். வண்டி போகும்போது ஏசி வண்டி பாட்டிட்டேன், வரும்போது எப்படி எடுக்குன்னு தெரியல. பெருமாள் வட்ட வழியில நான் பார்த்துக்கலாம். முடிச்சுக்கலாம் வீடியோவை. டாட்டா சொல்லிடு. டாடா. நன்றி, வணக்கம். போடாமல் இங்கேயே போட்டான் வண்டியா? கூட்டத்தை பாருங்க. ரிட்டர்ன் போகிறது. போங்க. கூட்டத்தை பாருங்க. நேரம் மேலே தானே பஸ்ஸுக்காரன். பஸ்ஸில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கூட்டமாக இருக்குது. ஏதாவது சொல்கிறா? நான் ஒன்றும் இல்லைப்பா. கூட்டமாக இருக்குதுங்க. அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்க. எதுவும் இதாகிருண்டு. சரியான கூட்டம். காலையில் 6 மணிங்கேயும் இவ்வளோ ஆள் வருவாங்க பாருங்கள். எல்லாம் நிறையா ஆள் வெளியூர்லேருந்து, விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. விருதுநகர் மாவட்டம், தென்காசி மாவட்டம், கடையநல்லூர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், எல்லா ஊரும் மாவட்டம். ஆனால் மக்களுக்கு பொறுமையே இல்லைங்க. மக்கள் உள்ளேயும் சரி வெளியும் சரி இன்னைக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப கூட்டம் இருக்குது. ஆனால் சகிப்புத்தன்மை மக்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. பை பாய்.